சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, முதல் பகுதியிலே 2 சத்தியத்தினாலே சுத்தமும், 2வது பகுதியிலே 3 சத்தியத்தினாலே பரிசுத்தமும் தேவ கிருபையினாலே பெற்றுக்கொண்ட நாம் இப்போது 3வது பகுதிக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இந்த 3வது பகுதியாக இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே 2 விதமான சத்தியங்கள் இருக்கின்றன. 1, சத்திய தேவ செய்தி. 2, ஜெப நேரம். முதலாவது நாம சத்திய தேவ செய்தியை கேட்டு அந்த ஜீவ வார்த்தையினால் புதிய உடன்படிக்கையின் ஜனங்களாக வாழ நாம மனம் திரும்ப இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் ஜனமாக வாழ்வதற்கு நாம மனம் திரும்பி ஜெபித்து ஒப்பு கொடுத்த பின்னதாக வாரத்தின் முதலாம் நாள் மாத்திரமல்ல, மாதத்தின் முதலாம் வாரத்தின் முதலாம் நாள். ஆகவே இன்றைக்கு சத்திய பந்தியிலே பங்கெடுத்து சத்திய போஜனம் பண்ணி சத்தியம் பானம் பண்ண பாத்திரமா இருக்கிறவர்களும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதன் பின்னதாக நாம கிருபாசன தண்டையிலே சேர்ந்து நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்து தேவ கிருபையையும் நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். மகாபரிசுத்த ஸ்தலத்தின் பகுதியிலே இந்த சத்தியத்தை எல்லாம் நாம் அனுசரிக்கும் போது நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமாக இருக்கின்ற சுத்தத்தையும் நன்மையாக இருக்கின்ற பரிசுத்தையும் பூரணமாக நாம் பரிசுத்தம் என்கிற வழிநடத்துதலுக்குள்ளாக பாதுகாப்புக்குள்ளாக செல்ல இருக்கிறோம். இப்போது ஜீவ வார்த்தையாக சத்திய தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். இன்றைய சத்திய தேவ செய்திக்கான தலைப்பு என்னவென்றால் ஆவியின் கனியை குறித்த சத்தியம். தலைப்பினை எழுதி கொண்ட நாம்
அதற்கான ஆதார வசனங்களை குறிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். அடுத்த வசனமாக எபேசியர் 5:9 குறிப்போம். இன்னொரு வசனம் எபிரேயர் 13:15. சத்திய தேவ செய்தியினுடைய தலைப்பை எழுதினோம். அதற்கான வசனங்களை எல்லாம் குறித்து கொண்டோம். இப்போது நாம் குறித்து கொண்ட வசனங்களிலே முதல் 2 வசனங்களை உள்ள ஒருவர் வாசிக்கவும், பிறகு அடுத்த 2 வசனங்களை வெளியே ஒருவர் வாசிக்கவும் நாம் கருத்தோடு கவனத்தோடு கண்களை பதித்து கேட்போம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயரக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாண வம்சம் இல்லை. அடுத்த 2 வசனங்கள் 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதலின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்பட்டதான 4 வசனங்களிலே ஆவியின் கனி என்கிற வார்த்தையானது 2 முறை வந்திருக்கிறது. கனி என்ற வார்த்தை தனியே ஒரு முறை வந்திருக்கிறது. இந்த 4 வசனங்களுக்குள்ள ஆவியின் கனி என்கிற சத்தியம் 12ஆக எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவா கிறிஸ்தவ உலகத்துல ஆவியின் கனிய கலாத்தியர் நிருபத்தில் இருந்து 9 என்று சொல்லுவார்கள். உண்மைதான். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 22, 23 ஆகிய வசனங்களிலே 9 சத்தியம் தான் எழுதியிருக்கு. ஆனால் ஆவியின் கனியை குறித்த மேலும் சில சத்தியமானது எபேசியருக்கு எழுதின நிருபத்திலும் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நாம் கண்டுபிடிப்போமானால் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் கூட எழுதியிருக்கிறது. ஆவியின் கனி என்று குறிப்பிட்ட பேசேஜில் இருந்து கிறிஸ்தவ சமுதாயம் எடுத்துக்கொண்டு இவ்வளவுதான் ஆவியின் கனி 9 தான் என்று எத்தனையோ வருடங்களாக பிரசங்கித்து வருகின்றனர். ஆனால் சத்தியத்தை எழுத்து எழுத்தா, வார்த்தை வார்த்தையா, வசன வசனமா தேட, ஆராய, தியானம் பண்ண பயிற்சியும் பழக்குவிக்கப்படுதலும் கிடைத்த சத்திய மார்க்கத்தாராகிய நாம் தான் ஆவியின் கனியானது 9 அல்ல 12ஆக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு வருகிறோம். ஆவியின் கனி என்பது வார்த்தையின் கனியாக அறிவது நல்லது. வேதத்திலே ஆவி என்றாலே அதனை ஆவியானவர் என்று எண்ணுகிற கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலே ஆவி என்றால் அது ஆவியானவரை மட்டும் குறிக்கவில்லை. ஆவி என்பது வார்த்தையையும் குறிக்கிறது என்பதை நாம் பகுத்து பிரித்து அறிந்திருக்கிறோம். ஆவியின் கனி 12. அதில் முதற்கனி, முக்கிய கனி நாம்
முதன்மைப்படுத்த வேண்டிய கனி என்னவென்றால் அன்பு. அடுத்து பாத்தீங்கன்னா சந்தோஷம், அடுத்து சமாதானம், அதற்கு அடுத்து நீடிய பொறுமை, அதற்கு அடுத்து தயவு. இதுவரைக்கும் நம்ம அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, ஆவியின் கனியாகிய முதல் இந்த 4 கனியையும் ஆவி, ஆத்துமா, சரீரத்தோடு தொடர்பு படுத்தி நாம் பிரசங்கமாக கேட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக தயவு என்கிற கனியையும் நம்ம கடந்த மாதத்துல பிரசங்கமா கேட்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு தயவு என்கிற ஆவியின் கனிய இன்னொரு பிரசங்கமா நம்ம கேட்க இருக்கிறோம். கடந்த முறை தயவுங்கிற ஆவியின் கனிய நம்முடைய ஆவியில் நாம் பெற வேண்டும் என்பதை குறித்து பிரசங்கம் கேட்டோம். இன்றைக்கு அதே ஆவியின் கனியாகிய தயவை நாம் நம்முடைய ஆத்துமாவில் கொடுக்க வேண்டும். அதை நாம் பிரசங்கமாக கேட்க போகிறோம். எழுதிக்கோமா உபத்தலைப்பு, ஆத்துமாவில் தயவு. உபத்தலைப்பு எழுதியாச்சு அப்படின்னா உபத்தலைப்புக்கான வசனங்களை ஒவ்வொன்னா சொல்ல இருக்கிறேன், அதை குறிங்க. சங்கீதம் 30:7, சங்கீதம் 25:7, எபேசியர் 1:6, அப்போஸ்தலர் 25:9, எபேசியர் 4:32, 1 கொரிந்தியர் 13:4. கடைசி வசனம் சங்கீதம் 119:41. எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆவியின் கனியை குறித்த சத்தியத்தில் ஆவியின் கனியாக இருக்கின்ற தயவை நம்முடைய ஆத்துமாவில் கொண்டு வர உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக நம்முடைய இருதயங்களுக்குள்ளாக இந்த சத்தியத்தை தெய்வம் எழுதி வைக்க இருதயங்களை திறந்து கொடுப்போமா? செபிக்க ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, தெய்வீக நாமங்களை துதிக்கிறோம். கூடாகோடி மகிமையை செலுத்தி துதிக்கிறோம். ஆவியின் கனியை குறித்த சத்தியத்திலே நீர் இதுவரைக்கும் எழுதி வைத்த சத்தியத்துக்காக கூடாகோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நீர் எழுத போகிற சத்தியத்துக்காக ராஜரீகம் விளங்க நீர் பரிசுத்தர் 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 என்று உம்மையே தொழுது சேவித்து ஆராதிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், நாங்கள் தேவனுடைய புத்திரர்கள், நாங்கள் தேவனுடைய புத்திரராக கனிவெடுக்கிற ஜீவியம் பண்ண ஆவியின் கனியாகிய தயவ ஆத்துமாவிலே அடைய நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி இருக்கிற வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். அவைகளுக்குள் இருந்து எங்களுக்கு தேவையான வெளிப்பாட்டினை நீர் கொடுக்கும்படி செபிக்கிறோம். சத்தியத்தை கேட்கிற நாங்கள் அந்த சத்தியத்தை எங்க இருதயங்கள்ல நிரப்பி இனி வருகிற நாட்களிலே அந்த சத்தியத்தின்படி வாழ மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்ன, ஜீவ வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய காரியம் என்ன, அதனை பகுத்தறிந்து கவனமாய் கேட்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசி எபிரேயர் 4:12 படி, எபிரேயர் 5:14 படி வார்த்தையை ஜீவனாய் வெளிப்படுத்தும்படி செபிக்கிறோம். எங்களை ஞானேந்திரியம் உள்ளவர்களாய் மாற்றும்படி செபிக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு செபிக்கிறோம்.
சத்தியமுள்ள பிதாவே. ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக நாமத்திற்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு உண்டாவதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, நம்முடைய சத்திய மார்க்க ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டு நாம் 12ஆம் வருடத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். 12 என்கிற இலக்கம் தேவனுடைய ராஜ்யத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நாம 12 ஆவியின் கனியை சுதந்தரிக்க, 12 ஆவியின் கனியை வெளிப்படுத்தி வாழ, ஆவியின் கனியை குறித்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டே வருகிறோம். சத்தியத்தை கேட்க 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 நாம் கேட்கிற சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனியை நிறைவேற்ற அதிக உத்திரவாதத்திற்குரியவர்களாகவும் நாம் இருக்கிறோம். சத்தியத்தை குறித்த அதிக உத்திரவாதத்துக்குரியவர்களாகவும் நாம் இருக்கிறோம். நாம சத்தியத்தை கேட்காத வரைக்கும் அவ்வளவா பிரச்சனை இல்லை. சத்தியத்தை கேட்க ஆரம்பித்த பிறகுதான் நமக்கு அதிகமா என்ன ஆரம்பிக்குது? பிரச்சனை ஆரம்பிக்குது. பிரச்சனை உடனே பயந்துட வேண்டாம். பொறுப்புள்ளவர்களாக வாழ்கிறோமா, பொறுப்பற்றவர்களாக வாழ்கிறோமா, அதுதான் பிரச்சனை. நான் கேட்ட சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் இன்னும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்றி வாழ வேண்டும். பொறுப்புதாரராக மாறுகிறேன். இப்ப நான் இன்னைக்கு கேட்கிற சத்தியத்தை என் வாழ்க்கையில நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும். இந்த ஒரு நோக்கத்தோட இந்த சத்தியத்தை நம்ம கேட்கணும். ஆவியின் கனியை குறித்த சத்தியத்தில் உப தலைப்பு ஆத்துமாவில் தயவு. தயவு தயவுனா என்ன? அது முதல்ல நமக்கு விளங்கணும். இரண்டாவது, மற்றவர்கள் நமக்கு தயவு பண்ணுகிறத எதிர்பார்ப்பது நல்லதுதான், அது தவறு அல்ல. மற்றவர்களிடத்துல தயவை எதிர்பார்க்கிறத விட, மூன்றாவது, என்னிடத்திலிருந்து தயவு வெளிப்பட வேண்டும். நீங்க மறுபடியும் இந்த மூன்றையும் சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு என்ன? தயவுன்னா என்னன்னு அறியணும். ரெண்டு என்ன? மற்றவர்களிடத்திலேயே தயவை எதிர்பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. மூன்று, என்னிடத்தில் தயவு என்ன செய்ய வேண்டும்? ஆவியின் கனியாக வெளிப்பட வேண்டும். என்னிடத்தில் ஆவியின் கனியாகிய தயவு முதலாவது என்னுடைய ஆவியில் வெளிப்பட வேண்டும். இதான் நம்ம போன வாரம் பிரசங்கமா கேட்டோம். சரி, கொஞ்சம் கவனிங்க. தயவு என்பது நன்மையோடு தொடர்புடைய ரகசியம். எதோடு தொடர்புடைய ரகசியம்? தயவை நான் நிறைவேற்றும் போது அதிகமாக நன்மையை நிறைவேற்றுகிறேன். என்னிடத்தில் தயவு வெளிப்படுகிறது என்றால் நான் நன்மைக்கு ஏதுவாக ஜீவிக்கிறேன். நீங்க மூணாவது பிரசங்கம் வரும்போது இன்னும் முடிவா நல்லா தெளிவாவே விளங்கி கொள்ள முடியும். தயவு என்ற வார்த்தைய பல கட்டங்கள்ல நம்மிடத்திலிருந்து அதை வெளிப்படுத்தணும். போன வார பிரசங்கம் கேட்டோம் அப்படின்னா அதை ஆவியில வெளிப்படுத்தணும்னு கேட்டோம். ஆவி என்பது நம்முடைய வாயோடு, நம்முடைய வாயின் பேச்சோடு, நம்முடைய பேச்சிலே வெளிப்படுகிற வார்த்தையோடு தொடர்புடைய ரகசியம். இப்ப நம்ம எல்லாருமே பேசுறோம்.
ஆனா நம்ம எல்லாருடைய பேச்சிலும் எது இருக்கணும்? தயவு இருக்கணும். நான் என்னுடைய பேச்சிலே தயவு இருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தால் மட்டும் போதாது. நான் எங்கெல்லாம் பேசுறேன், எப்பெல்லாம் பேசுறேன், எதுக்கெல்லாம் பேசுறேனோ அதுல எந்த இடத்துல என்னுடைய பேச்சில தயவை வெளிப்படுத்தி பேச வேண்டுமோ அதை குறிப்பறிந்து கண்டுபிடித்து அதை என்னுடைய பேச்சிலே பயன்படுத்தி தயவோடு பேச பழக வேண்டும். நான் ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், நான் ஒரு ஊழியனா இருக்கலாம், நான் ஒரு மூப்பனா இருக்கலாம், நான் ஒரு 40-50 வருஷம் வாழ்ந்த பரிசுத்தவானா இருக்கலாம். அதுக்காக நான் சில இடங்கள்ல போய் நானு என்னுடைய நெஞ்ச நிமிர்த்தி எல்லாம் பேச முடியாது. கொஞ்சம் தயவாதான் என்ன பண்ணி ஆகணும்? பேசி ஆகணும். பெரியவங்க கிட்ட மட்டும் இல்லைங்க, சில நேரங்கள்ல சின்னவங்க கிட்ட கூட நான் எப்படிதான் பேசி ஆகணும்? தயவாதான் பேசி ஆகணும். இப்போ ஒரு காவல்துறையில ஒரு விசுவாசி ஒரு ஏட்டுங்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வேலை செய்யக்கூடிய அந்த பணியிடத்துல அவருக்கு மேல ஒரு எஸ்ஐ இருப்பார். அந்த எஸ்ஐ எப்படிப்பட்டவரா இருப்பாரு? வயசு குறைஞ்சவரா இருப்பாரு. அப்படிப்பட்ட அந்த எஸ்ஐ கிட்ட வயசு சின்னவரா இருந்தாலும் சில நேரங்கள்ல நான் பேசும்போது எப்படி பேசி ஆகணும்? தயவா பேசி ஆகணும். ஒரு லீவு கேட்க போறேன். அப்ப நான் லீவு கேட்க போற இடத்துல அவர் வயசுல சின்னவரா இருக்காரு. தம்பி எஸ்ஐ, எனக்கு லீவு வேணும்பா, லெட்டர் எல்லாம் எழுதிட்டேன், கொஞ்சம் சைனை பண்ணி என்ன பண்ணு, எனக்கு லீவை போட்டு கூட, நான் கிளம்புறேன். நானு சரி சைனை போட்டுக்கிறேன், என்னமோ பண்ணிக்க, நான் கிளம்புறேன், ஓகேப்பா, பார்த்து கவனமா வேலையை பாருப்பா. அப்படியா பேசுவாங்க? நல்லா கவனிக்கிறேன். ஒரு ஏட்டா இருந்தாலும் வயசானவரா இருந்தாலும் தனக்கு மேல ஒரு சின்ன வயசுள்ள ஒரு எஸ்ஐ கிட்ட எப்படி பேசணும்? சில நேரங்கள்ல தயவா பேசணும். இப்ப நம்ம நிறைய லீவ் எடுத்திருப்போம், இன்னைக்கு லீவ் எடுக்கவே முடியாது. அப்ப அவர்கிட்ட போய் எப்படி கேட்கணும்? தயவா கேட்கணும். அப்படி கேட்கும் போது, நாம பேசும்போது நம்முடைய பேச்ச கவனிக்கிற அவர் நிச்சயமா நமக்கு என்ன கொடுக்க வாய்ப்பு இருக்கு? லீவ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம பேசுறது தயவா பேசணும்னு தெரியாம எக்கத்தப்பா பேசிடுறோம். பேசிப்படி என்ன சொல்றோம்? நம்ம ஒரு அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு லீவு கேட்கிறோம். என்னமா பெரிய எஸ்ஐயா உட்கார்ந்துட்டு என்ன தர மாட்டேங்கிறாரு? லீவு தர மாட்டேங்கிறாரு. எல்லாம் கர்த்தர் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. என்ன சொல்றது? இவரு பேசுனதெல்லாம் கர்த்தர் பாக்கலையா? அப்ப மட்டும் கர்த்தர் கண்ணை மூடிக்குவாராம். ஆனா ஸ்தோத்திரம், இவருடைய பேச்சுல தப்பு இருக்குன்னு எஸ்ஐ கவனிச்சுட்டு அவர் பொறுமையா இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு, அது இவருக்கு ஒத்துழைக்காம இருக்கிறாரு. இத புரிஞ்சுக்க தெரியாம இவர் என்ன சொல்றாரு? எல்லாம் கர்த்தர் பாத்துக்குவார். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்ம பேசுறோம். கணவன்கிட்ட பேசுறோம், மனைவிட்ட பேசுறோம், பிள்ளைங்க கிட்ட பேசுறோம், நமக்கு மேல மாமியாரு மாமனாரு பெரியவங்க சொந்தம் பந்தம் அக்கம் பக்கம் பல இடங்கள்ல பேசுறோம். ஒரு ஓசி கேட்க போவோம், என்னது ஒரு வண்டி கேட்க போவோம், ஒரு செல்போன் கேட்க போவோம், ஒரு நகை கேட்க போவோம். போனோன்னு எப்படி கேட்போம்? எங்க அவன் வண்டி எங்கயா? சாவி எடு. என்னமா இவர் வண்டி அவர் வீட்டுல நிப்பாட்டி வச்சிருக்கிற மாதிரி போய் என்ன கேக்குறது? வண்டி எங்க, சாவி எங்க அப்படிங்கிறது. கழுத்துல கிடக்கிற அந்த நகை கழட்டு, சொந்த தங்கச்சிக்கே தராது அது. இது போய் அதுக்கு எப்படி கேக்குறது? செயினை கழட்டு. தயவா பேசுறதுன்னு என்னன்னு விளங்க மாட்டேங்குது. சில நேரம் வீட்டுக்கார்ட்ட போய் பேசுறது, பணத்தை கொடு, ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி, வீட்டுக்கு செலவுக்கு காசு வேணுங்க, கொஞ்சம் காசை கொடுத்துட்டு போங்க, மறந்துடாம நீங்க பாட்டுக்கு அப்படியே கிளம்பி பேர போறீங்க. பேசுறது கணவன்கிட்ட எப்படி பேசணும்? மனைவிட்ட எப்படி பேசணும்? மனைவிட்ட போய் என்ன பண்றது? சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? ஏமா ஆபீஸ்க்கு நேரம் ஆச்சு, கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வைக்கலாம்லமா? எப்படி பேசணும்? பேச்சிலே தயவு. அந்த தயவுக்குள்ள நன்மை ஒளிஞ்சிருக்கு. தயவுக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்கு? நன்மை ஒளிஞ்சிருக்கு. சோ இத பத்தி அறிவு இல்லாம இதெல்லாம் என்னிடத்துல கனியா வெளிப்படணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்காம பிரசங்கம் எல்லாம் ரைட்டுங்க, அதெல்லாம் கேட்பேங்க, அதெல்லாம் வாழ்க்கையில வராதுங்க அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நன்மைக்கு பதிலாக நம்முடைய ஆவியிலே நம்முடைய பேச்சிலே தீமைதான் வெளிப்படும். கனி கொடுத்து வாழ வேண்டிய நாம
கனியற்ற வாழ்க்கையை நடத்த வேண்டி வரும். கனி கொடுத்து வாழணுமா, கனியற்று வாழணுமா? கனி கொடுத்து வாழ்வதற்கு நாம் கேட்கிற பிரசங்கத்திலே நமக்கு சொல்லப்படுகிற வசனத்தை கவனித்து அதன் அடிப்படையிலே செய்வதற்கு நாம் மனம் திரும்ப கண்டுபிடிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஆத்துமால தயவு அப்படிங்கிற சத்தியத்தை கேட்க போகிறோம். இப்ப அதுக்கான வசனங்களை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 30:7 முதல் வசனமா வாசிக்க கேட்போம். 30:7. கர்த்தாவே, உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்கப்படுகின்றீர். உங்கள் முகத்தை நீ மறைத்துக் கொள்ளும் போதோ கலைஞரானே. கவனிக்கணும். கர்த்தர் தயவினால செய்யற காரியத்தை குறிச்சு அங்க எழுதி இருக்கு. சங்கீதக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, கர்த்தரிடத்துல உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை எப்படி நிற்க பண்ணினீர்? திடமாய் நிற்க பண்ணினீர். பர்வதம்னா திடமா நிக்கணும். சில பேரை பார்த்து சொல்லுவாங்கல்ல, வர்ற சும்மா குறுக்க பர்வதம் மாதிரி நின்னுகிட்டு வா அப்படிம்பாங்க. பர்வதம் அப்படின்னா ஒரு பெரிய மலையை குறிக்குது. இங்கே பர்வதம் என்பது சீயோன் பர்வதத்தை குறிக்குது. என்ன பர்வதம்? சீயோன் பர்வதம். ஆமா, சீயோன் பர்வதம் எப்படி நிக்கணும்னா திடமா நிக்கணும். சீயோன் பர்வதம், சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய சீயோன் பர்வதம் என்பது மகாராஜாவினுடைய நகரம். மகாராஜா யாரு? கர்த்தர். கர்த்தருடைய நகரம் சீயோன் பர்வதம். அது தடமா நிக்கணும். அது தடமா நிக்கணும் அப்படின்னா எதற்கு தடமா நிக்கணும்? சத்துருக்களுக்கு முன்னால தடமா நிக்கணும். சத்துருக்களுக்கு முன்னால சீயோன் பர்வதம் தடமா நிக்கணும் அப்படின்னா அதுக்கு கர்த்தருடைய என்ன வேணும்? தயவு வேணும். இப்ப கர்த்தருடைய தயவு வேணும்னா கர்த்தரிடத்துல என்ன இருக்கு? தயவு இருக்கு. மகாராஜாவினிடத்திலே தயவு இருக்கிறது. மகாராஜாவினுடைய தயவு மகாராஜாவினுடைய நகரத்துக்கு, மகாராஜாவினுடைய நகரத்துல வாழ்கிற அவருடைய ஜனத்துக்கு தேவையாக இருக்கிறது. நீங்களும் நானும் மகாராஜாவாக இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஜனமா இல்லையா? கர்த்தருடைய ஜனமா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தருடைய தயவு வேணுமா இல்லையா? வேணும். இப்ப கர்த்தரிடத்துல தயவை எதிர்பார்க்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரியவர்களா வாழ கர்த்தரிடத்துல தயவை எதிர்பார்க்கிறோம். ஏன் கர்த்தருடைய ராஜ்யத்துல வாழ்கிற நம்ம கர்த்தர் தயவா இருக்கிறது போல நாமும் தயவா இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது. கர்த்தர் ஆத்துமாவிலே தயவுள்ளவராக இருக்கிறார். சரிங்க, கர்த்தர் ஆத்துமாவிலே தயவுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிவதற்கு அடுத்த வசனம் சங்கீதம் 25:7 வாசிக்க கேட்போம். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உம்முடைய கிருபையின்படியே நினைத்தருளும். கவனிங்க, சங்கீதக்காரன் தன்னுடைய எல்லா வயதுல செய்த பாவங்களையும் மீறுதல்களையும் கர்த்தர்கிட்ட என்ன பண்ணாதீங்கன்னு சொல்றான்? என்னுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா போச்சு. என்னுடைய பாவங்களையும் மீறுதல்களையும் நீங்க நினைக்காதீங்க அப்படின்னா என்னைய கொஞ்சம் உங்க தயவை வச்சு நினைங்கன்னு சொல்ல வர்றாரு. எதை வச்சு நினைக்க சொல்றாரு? நினைக்க சொல்றாருங்கிற வார்த்தை ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை. தெய்வத்தினுடைய நினைவு என்பது தெய்வத்தினுடைய தயவுள்ள நினைவை குறிக்கிறது. தெய்வத்தினுடைய எந்த நினைவை குறிக்கிறது? தயவுள்ள நினைவு. தெய்வத்தினுடைய தயவுள்ள நினைவு என்பது அவருடைய ஆத்துமாவிலே இருக்கிறதை குறிக்கிறது. சங்கீதக்காரன் கர்த்தராகிய தெய்வத்தினுடைய ஆத்துமாவிற்குள்ள அவருடைய நினைவுல தயவு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கலாம்.
அதனாலதான் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தன்னோட பாவங்களையும் தன்னோட மீறுதல்களையும் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு என்ன பண்றான், இதெல்லாம் நினைக்காதீங்க ஆண்டவரே, இதெல்லாம் நினைக்காதீங்க ஆண்டவரே, இதெல்லாம் நினைக்காதீங்க கர்த்தாவே, ஏனென்றால் உங்களுடைய நினைவிலே தயவு இருக்கிறது. சங்கீதக்காரருடைய ஆத்துமாவை கர்த்தர் பார்க்கிறாரு. இவன் இப்படி நினைக்கும் போது அவர் அப்படி நினைக்க மாட்டாரா என்ன? நம்ம ஆத்துமா என்ன நினைக்குது, ஆண்டவரே என்கிட்ட பாவம் இல்ல, என்கிட்ட மீறுதல் இல்ல, ஆனா எனக்கு என்ன பண்ணுங்க, தயவு நினைங்க. சங்கீதக்காரன் எப்படி நினைக்கிறோம், நம்ம எப்படி நினைக்கிறோம்? என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல, யார கேட்டாலும் அப்படிதான். நல்லா கவனிக்கணும். கர்த்தராகிய பிதாவினுடைய ஆத்துமால நினைவு இருக்குங்கிறத சங்கீதக்காரன் அறிஞ்சிருந்தான். அந்த நினைவுல தயவு இருக்கிறதையும் அறிஞ்சிருக்கிறான். நீங்களும் நானும் கர்த்தருடைய பிதாவினுடைய ஆத்துமால நினைவுல தயவு இருக்கிறதை அறிந்திருக்கணும். ரொம்ப வசதியா போச்சே. நமக்குன்னு தயவுள்ள நினைவு இருக்குது. எத்தனை பாவங்கள், எத்தனை மீறுதல்கள் இஷ்டம் போல செஞ்சுக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. பாவங்கள் எது, மீறுதல்கள் எது, நான் அறியாதிருந்த காலங்கள்ல ஒருவேளை அதற்கு உட்பட்டு என்ன பண்ணி இருக்கலாம், செயல்பட்டிருக்கலாம். ஆனால் பாவங்களையும் மீறுதல்களையும் அறிந்து கொண்ட பிறகு இப்ப அதுலெல்லாம் மன்னிப்பு வேணும்னா யாரோட நினைவை பற்றி அறிந்திருக்க வேண்டும்? பிதாவினுடைய ஆத்தும நினைவை, தயவுள்ள நினைவை நாம் அறிந்திருக்க வேண்டும். ரொம்ப அருமையான சத்தியம் மறைஞ்சிருக்குதுல. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆத்துமாவிற்கும் தயவுக்கும் தொடர்பு இருக்கு. தெய்வத்தினுடைய ஆத்துமாவுக்கும் தயவுக்கும் தொடர்பு இருக்கு. இன்னும் தெளிவா விளங்கிக் கொள்ள அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இந்த வசனம் இன்னொரு ரகசியத்தை கொண்டு வருகிறது. சுவிகார புத்திரர் என்கிற சத்தியத்தை கொண்டு வருகிறது. உங்களையும் என்னையும் எப்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனா இயேசுவ வைத்திருக்கிறாரோ, உங்களையும் என்னையும் குமாரனாக, என்ன மாதிரி குமாரன் அப்படின்னா சுவிகார புத்திரனாக. இயேசு ஒருத்தர் தாங்க பிதாவாகிய தேவனுக்கு குமாரன், நேரடி குமாரன், ஒரே பேரான குமாரன், முதல் பேரான குமாரன், ஒரே ஒரு பிள்ளைதான், எக்காலத்திலும் ஒரே ஒரு பிள்ளைதான். இந்த சட்டத்தை எப்படி மாத்துறாரு பாருங்க, இந்த பிரமாணத்தை எப்படி விதி விளக்குறாரு பாருங்க. உங்களையும் என்னையும் தெய்வம் சுவிகார புத்திரரா மாத்துறாராம். உங்களை என்னை பிள்ளையா ஏத்துக்கிறாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு உரிமையை நமக்கு தராரு பாருங்க. இந்த உரிமைக்கு கூட இயேசுவை வச்சுதான் பிதா இதை செய்யறார். எப்படி செய்யறார் தெரியுமா? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே. தெய்வத்தினுடைய ஆத்துமாலதாங்க சித்தம் இருக்கு. அந்த சித்தத்துல தயவு ஒளிஞ்சிருக்குங்க. அப்படின்னா பிதாவாகிய தெய்வத்தினுடைய ஆத்தும சித்தத்திலே தயவு என்கிற ஆவியின் கனி இருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த கனி மட்டும் அவருடைய ஆத்துமால, ஆத்தும சுத்தத்துல தயவா இல்ல அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுக்கு சுவிகார புத்திரர் ஆயிருக்க முடியுமா? பாருங்க. ஏன்னா நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்க கூடிய அளவுக்கு இல்ல. அவ்வளவு பாவம், அவ்வளவு மீறுதல், அவ்வளவு அக்கிரமம். ஆனால் நம்மிடத்திலே பிறந்தது முதல் இன்னைக்கு வர இருக்கிற அத்தனை பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் என் தெய்வம் மன்னிக்கிறதற்கு அவருடைய ஆத்துமா தயவுள்ள சுத்தமுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. தயவு என்பது என்ன செய்கிறது? தயவு என்பது எப்படிப்பட்டது?
தயவு என்பது எப்படி கனியாக கிரியை செய்கிறது. பிதாவாகிய தேவனுடைய ஆத்மாவிலே தயவுங்கிற கனி இருக்குதே, அவருடைய ஜனமா அவருடைய ராஜ்யத்துல அவருடைய சபைக்குள்ள வாழ்ந்து வருகிற என்னுடைய நம்முடைய ஆத்ம நினைவிலே சுத்தத்திலே தயவு என்கிற ஆவியின் கனி வர வேண்டாமா? வரணுமா இல்லையா? வரணும். நான் செய்யற எல்லா தப்பையும் என் தெய்வம் மன்னிச்சிருவாரு. ஆனால் என்கிட்ட யாராவது இத்துக்குனூண்டு தவறு, என்னது இம்மி தவறு, சின்ன தவறு, பிள்ளைங்க பேசும் பாருங்க, எப்ப இத்துக்குனூண்டு எனக்கு கொடுப்பா, இப்ப கொஞ்சோண்டு கொடுப்பா அப்படிங்க, அந்த மாதிரி சொல்றேன். கொள்ளைக்கல்லங்க வச்சு சொல்றேன். ஒரு சின்ன தப்பு யாராவது நம்ம கிட்ட பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்றதே கிடையாது. உனக்கெல்லாம் தயவே கிடையாது. யார வேணா மன்னிச்சிருவேன், உன்ன என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். வலுசப்ப வந்தா கூட காலில் விழுந்தான்னா போட்டு எந்திப்பா அப்படின்ட்டுருவேன். ஆனா உனக்கு மட்டும் என்ன கிடையாது, தயவோ தாட்சிணமோ மன்னிப்போ எதுவுமே கிடையாது. செத்தாலும் மன்னிக்க மாட்டேன். நீ செத்ததுக்கு அப்புறம் எங்க போய் மன்னிக்க மாட்டேன்? செத்தாலும் மன்னிக்க மாட்டேன், செத்தாலும் மூஞ்சில முடிக்க மாட்டேன், செத்தாலும் கடாசிட்டேன் என் மனசுல. நீ இல்ல போடா, என்ன மனசியா? இதே மனம் திரும்பினேங்கிற, ரசிக்கப்பட்டேங்கிற, கர்த்தருடைய பிள்ளைங்கிற, ஆண்டவருடைய பிள்ளைங்கிற, தேவனுடைய பிள்ளைங்கிற, தேவன் தயவுள்ள சுத்தத்தை ஆத்மால வச்சிருக்கிறாரு. பாருங்க, எப்ப வச்ச தயவு எப்ப நம்ம கிட்ட வேலை செய்து பாருங்க. உலகமே உண்டாகிறதுக்கு முன்னாடி, உலகமே உண்டாகலங்க, அதுக்கு முன்னால இந்த தயவுள்ள சுத்தம் இருந்திருக்குங்க. இந்த காலங்களை நம்மளால கணிக்கவே முடியாதுங்க. அன்னைக்கு இருந்த அந்த ஆவியின் கனியை இன்னைக்கு வேற வச்சிருக்கிறாருங்க. அதனாலதான் உங்களே என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு, என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய சுவிகார புத்திரன், நீ என்னுடைய சுவிகார புத்திரி அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாருங்க. அப்படிப்பட்ட நினைப்பு இருக்கிறதுனால அப்படி சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கு சபையில வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் தேவ பிள்ளையா. சோ நீங்களும் நானும் தேவனுடைய தயவுள்ள அந்த சுத்தத்தை கவனித்து என்னுடைய ஆத்மாவிலும் அந்த தயவு வருவதற்கு நான் சத்தியத்தை அறிய வேண்டும். அடுத்த வசனம், 4ஆம் வசனம், அப்போஸ்தலர் 29 வாசிங்க. போதுங்க. அப்பொழுது பெஸ்து பெஸ்து என்பவன் ஒரு அதிபதி. பெஸ்து என்பவன் யாருங்க? ஒரு அதிபதி. அவன் தேவனுடைய அதிபதியா? இல்லைங்க, அவன் ஒரு புறஜாதியம். அவன் ஒரு புறஜாதியம். புறஜாதியானா இருக்கக்கூடிய பெஸ்து என்கிற மனிதனுடைய மனதுல என்ன இருந்திருக்கு? தயவு இருந்திருக்கு. ஆனா கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இது ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிற தயவா? இல்ல. இந்த பேசேஜ் நீங்க வீட்டுல போய் பொறுமையா படிச்சு பாருங்க. யாருக்கு தயவு செய்ய மனதாயின்னு பார்க்கும்போது யூதருக்கு தயவு செய்ய மனதாய். இப்ப யாருக்கு தயவு செய்யலன்னு பார்க்கும்போது மனசுல ஆத்மால பவுலுக்கு தயவு செய்யல. பவுல் யாரு? தேவனுடைய ஊழியக்காரன். தேவனுடைய ஊழியக்காரன் என்ன பண்றான்? தேவனுடைய ராஜ்யமா வேலை செய்யறான். தேவனுடைய ராஜ்யமா வேலை செய்யறத யார் எதுக்குறான்? யூத ஜனங்க எதுக்குறாங்க. இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிரா யூத ஜனங்க நிக்கிறாங்கன்னா அவங்க குற்றம் பண்றாங்களா இல்லையா? தப்பு பண்றாங்களா இல்லையா? தப்பு பண்ற, குற்றம் பண்ற அந்த யூத ஜனங்களுக்கு யாரு தயவு செய்ய மனதா இருக்கிறா? இந்த தயவு நமக்குள்ள வந்துடக்கூடாது. தப்பு பண்றவங்களுக்கு தயவு பண்ணக்கூடிய மனசு நமக்கு வரக்கூடாது. தப்பு செஞ்சவங்களுக்கு தயவு பண்ணக்கூடிய மனசு நமக்கு தேவை. அதுதான் ஆவியின் கனி. ரொம்ப கவனமா கேட்கணும் சத்தியத்தை. ஒரு பக்கம் இந்த வசனத்துல இருந்து ஆத்துமால தயவு இருக்கணுங்கிறத விளங்கிக்கிறோம்.
இன்னொரு பக்கம் அந்த தயவா பெஸ்துவ போல வச்சுக்க கூடாதுங்கிறத விளங்கிக்கணும். நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் என்னுடைய ஆத்துமால இருக்க வேண்டிய தயவுங்கிற கனி அது ஆவியின் கனியாக என் பிதாவாகிய தேவனிடத்தில் இருப்பது போல இருக்க வேண்டும். நம்ம கணவர் நம்ம கிட்ட சரியா நடந்துக்காம இருக்கலாம், மனைவி நம்ம கிட்ட சரியா நடந்துக்காம இருக்கலாம், நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட சரியா நடந்துக்காம இருக்கலாம், நம்ம சபையில ஒரு மூத்த விசுவாசி நம்ம கிட்ட சரியா நடக்காம இருக்கலாம், நம்ம சபையில ஒரு சிறு பையன் நம்ம கிட்ட சரியா நடக்காம இருக்கலாம், ஏதோ ஒரு குற்றம் பண்ணி இருக்கலாம். சரி போனா போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்து உன்னை விடுறேன் அப்படி இல்ல. என் தெய்வம் போல நான் உன்னை விடுகிறேன், என் தெய்வம் போல நான் தயவு வைக்கிறேன், என் மனசுல தயவு செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் ஆவியின் கனியாகிய எண்ணம் நம்மிடத்தில் உருவாக வேண்டும். சத்தியத்தெல்லாம் கவனமா கேளுங்க. ஏனென்றால் இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும். இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றாத வரைக்கும் அதுக்கான சம்பவத்தை எல்லாம் கர்த்தர் கொண்டு வருவாரு. அதான் அங்கதான் விஷயமே இருக்குது. நம்ம நல்லாதான் இருப்போம், நம்ம கிட்ட யாரோ எப்படியோ நடப்பாங்க, அப்படியும் உண்டு. நம்ம நல்லா இல்லாம இன்னொருத்தர் நல்லா இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அப்படி இப்படி நடக்கிறதும் உண்டு. எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். இதுவரைக்கும் நம்ம தேவன் எதிர்பார்க்கிற கனி கொடுக்கிற வாழ்க்கைய வாழ்ந்துட்டோன்னு சொல்ல முடியாது. இனிமேல்தான் தேவன் எதிர்பார்க்கிற அவருடைய ராஜ்யத்தின் புத்திரனாக பிள்ளையாக நாம் வாழ வேண்டிய வாழ்க்கைய நம்முடைய ஆத்துமாவிலும் தயவை கனியாக கொண்டு வந்து வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கிறது. ஏன் என்கிட்ட இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படி எல்லாம் தப்பா நடந்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறத விட என் ஆத்துமால தயவை கொண்டு வர தேவன் எதிர்பார்க்கிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு வாழ்க்கையே புரியாது, வாழ்க்கையே விளங்காது. ஆனால் வேத சத்தியத்தை நாம கண்டுபிடிக்க நமக்கு வாழ்க்கை விளங்குதலாக மாறும். சரிங்க, அடுத்த வசனம். நம்ம சபையில எப்படி இருக்கணும், நம்ம இந்த உலகத்துல மற்றவங்க முன்னால எப்படி இருக்கணும்ங்கறத நிரூபிக்கிற வசனம் தான் எபேசியர் 4:32. வாசிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும். கவனிங்க, ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும், தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. யாரு அந்த மையப்படுத்தப்படுகிறார், கிறிஸ்து இயேசு. நீங்களும் நானும் பிதாவை போல ஆத்துமால தயவுள்ளவங்களா இருக்கணும். அப்படின்னா பிதாவுக்கு அடுத்தபடியா யார கொண்டு வரணும், கிறிஸ்து இயேசுவை கொண்டு வரணும், அவருக்குள்ள வரணும். அங்கதான் ரகசியம் இருக்குது. நம்ம தேவ சமூக தப்பத்துல கூட பார்த்தோம், கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து. எங்கேயும் வருது கிறிஸ்து இயேசுக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ரெண்டாவது வரணும். முதல்ல பிதாவை வைக்கணும், ரெண்டாவது கிறிஸ்துவ வைக்கணும். உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள பிதா நம்மளை மன்னிக்கிறார் அப்படின்னா என்ன, தயவ சித்தத்தை வெளிப்படுத்துறார். அந்த தயவுள்ள சித்தத்தை ஆத்துமால இருந்து என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. எப்படி பிதா கிறிஸ்துவுக்குள்ள உங்களையும் என்னையும் நம்முடைய தயவுள்ள சித்தத்தை கொண்டு மன்னிக்கிறாரோ, இந்த பார்முலாவை எடுத்துக்கொண்டு எங்க ஆத்துமால, நம்முடைய ஆத்துமாக்குள்ள இருக்கிற சித்தத்துல, நினைப்புல, உணர்வுல அந்த பிதாவாகிய தேவனுடைய அந்த தயவா அந்த கனியை கொண்டு வந்து வைத்து நீங்களும் ஒருவருக்கொருவர் நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க. இதுல என்ன தெரியுமா வேடிக்கை, நீ மன்னிக்க மாட்டேங்கிற, நான் எதுக்கு மன்னிக்கணும்? உன்கிட்ட தயவு இருக்க மாட்டேங்குது, என்கிட்ட எதுக்கு தயவு இருக்கணும்? யாருக்கு வேணாலும் தயவு பண்ணிடுவேன், என் மனைவிக்கு மட்டும் தயவு பண்ணவே மாட்டேன். யாருக்கு வேணா தயவு பண்ணிடுவேன், என் புருஷனுக்கு மட்டும் தயவு பண்ணிடவே மாட்டேன். சோ தயவு செய்கிற மனது ஒரு புறஜாதியாங்கிட்ட தப்பா இருக்குது. ஏன் தயவு செய்கிற மனது தேவ பிள்ளையா இருக்கக்கூடிய என்னிடத்துல, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கவனமா கேட்கணும். தயவு செய்கிற மனது
ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டா கிறிஸ்துவுக்குள்ள தேவன் என்ன மன்னிச்ச மாதிரி நான் ஏன் மன்னிக்க கூடாது? நான் ஏன் மன்னிக்கிறதற்கு என் ஆத்துமால தயவு உண்டாக்கி இருக்க கூடாது? கவனமா யோசிச்சு வாழணும், ரொம்ப கவனமா சிந்திச்சு வாழணும், ரொம்ப கவனமா நினைச்சு வாழணும். என் ஆத்தும நினைவுகள் தயவு நிரம்பினதாக இருக்க வேண்டும். சரிங்க, இந்த 2 வசனம் இருக்கு, முடிக்க போறோம். 1 கொரிந்தியர் 13:4 வாசிக்க கேட்போம். பாருங்க, அன்புல என்ன இருக்குது? இன்னைக்கு நம்ம கேட்கிற பிரசங்கத்தின் அடிப்படையில தயவு இருக்குதான். பிதாவாகிய தேவனுடைய அந்த தயவுள்ள சுத்தத்துக்குள்ள ஒரு பக்கம் அன்பும் மறைஞ்சிருக்குது. என்ன மறைஞ்சிருக்குது? சரி, இப்ப இங்க கவனிங்க. உங்களுக்கும் எனக்கும் அந்த தெய்வீக அன்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட எதுவும் இருக்கும், தயவும் இருக்கும். எங்க இருக்கும்? ஆத்துமால. எங்க ஆத்துமால இருக்கும்னா எதுல இருக்கும்? எண்ணத்துல இருக்கும், நினைவுல இருக்கும், யோசனையில இருக்கும், சிந்தனையில இருக்கும், முடிவுல இருக்கும். சொல்லிக்கிட்டே போகலாம். சோ தெய்வீக அன்பையும் இங்க கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இங்க நம்ம முன்னால பார்த்த அந்த கனியோட அந்த கனி வந்துருச்சுனாவே கூட என்ன கனியும் வந்துரும்? ஆவியின் கனி 12ல முதல் கனி என்னங்க? அதனாலதான் முதல் கனிக்கு முக்கியம் கொடுங்க, முதல் கனிக்கு முக்கியம் கொடுங்கன்னு ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்தி பேசுறாரு. இங்க தயவு நம்ம கிட்ட ஆத்துமால வரமாட்டேங்குது அப்படின்னா எந்த கனியும் வரலன்னு அர்த்தம். அன்புன்ற கனியே வரல. அதுதான் ரகசியம். அன்பு அன்புன்னா எல்லாமே அன்புன்னு நினைச்சுக்க கூடாது, தெய்வீக அன்பு வரணும். அதுதான் ரகசியம். தெய்வீக அன்பு வார்த்தையின் அடிப்படையில வரணும். அது வந்துச்சுன்னா கூடவே அந்த வார்த்தைக்குள்ள மறைஞ்சிருக்கிற தயவும் கனியாக வந்துவிடும். தயவும் உள்ளது. நம்ம ஆத்துமா தயவும் உள்ளதாக மாற வேண்டும். நம்ம ஆத்துமா எண்ணங்கள் தயவும் உள்ளதாக மாற வேண்டும். நம்முடைய ஆத்துமா தயவும் உள்ளதாக மாற தெய்வீக அன்பினாலும் நிரப்பப்பட வேண்டும். ஒரு பக்கம் தெய்வீக அன்பு நிரம்பி இருந்தா தயவு நமக்குள்ள வரும் அப்படிங்கறத கொரிந்து நிருபத்தில் உள்ள வசனத்துல இருந்து விளங்கிக்கிறோம். இன்னொரு பக்கம் தெல்ல தெளிவா நாம் அறிய வேண்டியது என்ன அப்படின்னா, சும்மாலாம் தயவு வந்துடாது. தயவு வரணும்னா சங்கீதம் 119:41 எல்லாரும் எடுப்போமா? சங்கீதம் 119:41 எல்லாரும் எடுப்போம். இப்ப எல்லாரும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒருமித்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 119:41. கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி உமது தயவு உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. கருத்தா கவனிங்க, முடிவா கடைசி வசனத்திலிருந்து விடைய விளங்கிக்கங்க. ஆவியின் கனியாகிய அன்பு, ஆவியின் கனியாகிய தயவு நம்ம ஆத்துமால இருக்கணும். குறிப்பா ஆவியின் கனியாகிய தயவு நம்ம ஆத்துமால இருந்தாதான் அது நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல தயவை வெளிப்படுத்தி வாழாம இருக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய ஆத்துமால இல்ல. இப்ப நம்முடைய ஆத்துமால தயவை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தயவை ஆத்துமால வைத்திருக்கிற தெய்வம் அந்த தயவை நம்முடைய வார்த்தையிலேயும் வைத்திருக்கிறார். வார்த்தைக்குள்ள மறைந்திருக்கிற அந்த தயவை நம்ம வார்த்தைக்கு முக்கியம் கொடுத்து அனுதின வாழ்க்கையில ஆத்துமாவிலே தயவு வருவதற்கு தயவு குறித்த வசனங்களை எல்லாம் எடுத்து அதை நம்முடைய ஆத்துமால வைத்து தியானம் பண்ண வேண்டும். தயவ ஆத்துமால வச்சு என்ன பண்றதே இல்ல, நம்ம தியானம் பண்றதே இல்ல.
ஆத்துமால தயவை கொண்டு போய் வச்சு, தயவு சம்பந்தமான வசனங்கள் வருது இல்லைங்க, அந்த வசனங்கள் எல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கணும்? ஆத்துமால கொண்டு போய் வைக்கணுங்க. நம்மளால தயவு உள்ள வசனத்தை 3 வசனத்தை வாயிலிருந்து சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற நம்மளால தயவு சம்பந்தமான வசனங்களை ஒரு 3 வசனத்தை சொல்ல முடியுமா? ஆத்துமால இருந்தாலே சொல்லுவோம். இதே நம்ம வேதத்துல தயவு சம்பந்தமான வசனங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு அதை கொஞ்சம் ஆத்துமால கொண்டு போய் வச்சு அதை நல்லா யோசிச்சு அதை நல்லா தியானிச்சு நம்முடைய வாழ்க்கையில அனுபவப்பட்டோம் அப்படின்னா அந்த யோசனை அந்த தியானம் நம்முடைய ஆத்துமாவிலே எதை கொண்டு வந்து நிரப்போம்? தயவை. ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிற தயவை நம்முடைய ஆத்தும எண்ணங்களிலே வார்த்தை நிரப்பிவிடும். ஒரு பாத்திரத்துல எது நிரம்பி இருக்குதோ அதுதான் கண்ணுக்கு தெரியும், அதுதான் வெளிப்படும். அதே மாதிரி நம்முடைய ஆத்துமால தயவு நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில யாராவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம கிட்ட வேணும்னோ தெரிஞ்சோ தெரியாமடியோ எப்படியோ ஒரு குற்றத்தை தவற பண்ணும் போது அதை நம்ம என்ன படுத்த மாட்டோம்? பெருசுபடுத்த மாட்டோம். ஒருவேளை அவங்க கிட்ட அதை என்ன பண்ண பாப்போம்? நீங்க இப்ப இப்படி செஞ்சது அது ஒரு குற்றம், வேற வசன அடிப்படையில இப்படி இருக்கு, அது நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இனிமே அப்படி என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க, இதுவரை நீங்க செஞ்சதை நான் என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தயவா மன்னிக்கிறேன் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? சொல்வதற்குரிய நினைவும் எண்ணமும் சிந்தையும் நமக்குள்ளே உண்டாகும். ஏங்க, சொந்த கணவனை தயவா மன்னிக்க முடியல, சொந்த மனைவியை தயவா மன்னிக்க முடியல, சொந்த பிள்ளைகளை தயவா மன்னிக்க முடியல அப்படின்னா நீ எப்படி அடுத்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை மன்னிக்க போற? ஏன்னா பங்காளி சண்டை வருது. பங்காளி சண்டை வருதா வரலையா? எத்தனை பேரு பங்காளி சண்டை போடுறாங்க. பக்கத்து வீட்டுல அவங்களோட நம்ம சரியா பழக முடியுதா? அவங்க கிட்ட தயவு இருக்கோ இல்லையோங்க. என்கிட்ட ஆத்துமால என்ன இருக்கணும்? ஏன்டா இந்த தெருவுக்கு குடி வந்தேனோ அப்படின்னு நினைக்க கூடாது. நீ எந்த தெருவுல போனாலும் சரி, எல்லாம் ஒரு நேரத்துல விஷமா வினையாதான் இருப்பாங்க. அதுக்கு முன்னால நம்ம முகத்தை கண்ணாடியில பாத்துக்கணும். சமயத்துல நாமும் எப்படித்தான் அப்படித்தான். நம்மளே அப்படி இருக்கும் போது, தேவஜனன்னு சொல்லக்கூடிய நாமளே சில நேரங்கள் அப்படி இருக்கும் போது உலக வாழ்க்கையில இருக்கிற மற்றவங்க அப்படி இருக்கத்தானே செய்வாங்க. ஆனா இன்னைக்கு உலக வாழ்க்கையில இருக்கிற ஜனங்க கூட தயவு பண்றாங்க. ஆனா நம்ம கிட்டதான் என்ன இல்ல, அடுத்தவங்க மட்டும் என்ன எதிர்பார்க்கிறது? எட்டி வச்சுட்டு சாரிப்பா, இதை மன்னிச்சுக்கப்பா, என்ன பண்ணிட்டு கால் பட்டுட்டு இல்ல, எட்டி வச்சுட்டு கேட்டா சாரிப்பா ஆண்டவர் தான் மன்னிச்சுக்க சொல்லி சொல்றாருல, மன்னிக்க சொல்றாருல. சோ நம்ம தயவா இருக்கணும். அடுத்தவங்கிட்ட தயவை எதிர்பார்க்கறதெல்லாம் விட நாம் நம்முடைய ஆத்துமாவிலே தயவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம ஏன் நம்முடைய ஆத்துமால தயவுள்ளவர்களாக இருக்கணும்னா, என்னுடைய தெய்வம் ஆத்துமாவிலே தயவுள்ளவராக இருக்கிறார். நானும் அவரை போல என் ஆத்துமால தயவு செய்ய மனதாய் வாழ வேண்டும். எல்லாரும் எழுப்பி நின்று கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில நம்முடைய ஆத்துமாவிலே ஆவியின் கனியாகிய தயவு வெளிப்படுவதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்ன, நாம் கண்டுபிடித்து தீர்மானம் பண்ண வேண்டிய காரியம் என்ன, எல்லாவற்றையும் கொஞ்சம் அப்படியே திருப்பி பார்ப்போமா? எல்லாரும் எழுப்பி நிக்கணும். எல்லாரும் எழுப்பி நின்று கண்ணை மூடணும். கண்ணை மூடுன பிறகு இன்னைக்கு நான் கேட்ட சத்திய தேவ செய்தியில எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வசனங்களையும் அப்படியே மனக்கண்ணு முன்னால கொண்டு வரணும். சங்கீதக்காரன் சொல்றதை கவனிச்சீங்களா? கர்த்தாவே, நீ உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். என்ன அருமையா தெய்வத்தினுடைய தயவை கண்டுபிடிச்சான். அது மட்டும் இல்லைங்க, கர்த்தாவே, என் இள வயதின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதிரோ, உடைய தயவின்படியே. சங்கீதக்காரன்
தன்னுடைய நகரத்தினுடைய அந்த நிலை நிற்கக்கூடிய வாழ்க்கையை பத்தியும் தன்னுடைய குற்ற வாழ்க்கையில அவன் அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கும் தெய்வத்தினுடைய தயவை கண்டுபிடிச்சான் பாருங்களேன். நாமும் நம்முடைய வாழ்க்கையில தெய்வத்தினுடைய தயவை கண்டுபிடிக்க வேண்டிய நேரத்துல கண்டுபிடிக்க கூடியவங்களா இருக்கணும். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா? உங்களுடைய என்னுடைய ஆத்துமாவானது தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்ம ஆத்துமால தயவு வேணும். தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படிதான் கிறிஸ்து இயேசுக்குள்ள நீங்களும் நானும் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய சுவிகார புத்திரராக இருக்கிறோம். நீங்களும் நானும் சபைக்குள்ள எப்படி வாழ்றோம்? நீங்களும் நானும் சபைக்குள்ள எப்படி வாழணும்? ஒருவருக்கொருவர் தயவா இருக்கணும். இன்னைக்கு நாம ஒருவருக்கொருவர் தயவா இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று எழுதி இருக்கிறதே. கிறிஸ்துவுக்குள்ள தெய்வத்தினுடைய அந்த தயவுள்ள மனதுதானே என்னைய மன்னிச்சுச்சு. இன்னைக்கு நான் என்னோட கூட பழகிறவங்களை, என்னோட கூட வாழ்றவங்களை நானும் என்னுடைய ஆத்துமாவிலே மன்னிக்கிறதற்கு என்னுடைய ஆத்மா எண்ணங்களிலே தயவுள்ளவனா இருக்கிறேனா? அன்பு தயவுள்ளது என்று எழுதி இருக்கிறது. தெய்வத்தினுடைய அன்பிலே தயவு மறைந்திருக்கிறதே. என் ஆத்துமால தெய்வ அன்பை கொண்டு வந்து வைத்து அந்த தெய்வ அன்பை மட்டும் இல்லைங்க, தெய்வத்தினுடைய வார்த்தையையும் கொண்டு வந்து வைத்து அந்த வார்த்தைக்குள்ளே தெய்வத்தினுடைய அன்பிற்குள்ளே ஒளிந்திருக்கிற தயவை என் ஆத்துமால கொண்டு வந்து எப்பவுமே என் ஆத்துமாவை, என் எண்ணங்களை, என் நினைவுகளை, என் சிந்தனைகளை மன்னிக்க கூடியதாக, நன்மை செய்யக்கூடியதாக நான் இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டாமா? நான் மற்றவங்களுடைய குற்றங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேனா? மற்றவங்களுடைய குற்றங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேனா? மற்றவங்களுக்கு தயவு செய்யக்கூடிய மனம் இல்லாதவனா இருக்கிறேனா? மனம் இல்லாதவனா இருக்கிறேனா? நான் மனம் திரும்பணும். இன்னைக்கு தெய்வத்தினுடைய தயவை நான் எதிர்பார்க்கணும். இன்னைக்கு நான் மன்னிப்பை கேட்கணும். இன்னைக்கு ஆத்துமால மற்றவங்களை மன்னிக்க கூடிய அளவிற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை நடத்த என் ஆத்துமாவுக்கு தயவு வேணும்னு சொல்லி நம்ம மனம் திரும்புறோமா? அப்படி மனம் திரும்புறோம் அப்படின்னா மனம் திரும்புகிற ஒவ்வொருவரும் ஆவியின் கனியாகிய தயவுங்கிற இந்த சத்தியத்தை நம்ம ஆத்துமால நிறைவேற்ற நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்முடைய மேய்ப்பரவர்கள் செவிப்போம். ஆமாண்டவரே, மகிமை செலுத்துகிறோம். கொடாகோடி நன்றி செலுத்துகிறோம். கொலுசு சேவிக்கிறோம். ஆமாண்டவரே, ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுக்கும்படி செபிக்கிறோம். விளங்கும்படி செபிக்கிறோம். என்னுடைய ஆத்மாவோடும் வெளிப்படுத்தி
ஆமென். கர்த்தாவே, ஒவ்வொருடைய குற்றங்களை குறைகளை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே நீரே எங்களுக்கு மன்னித்தது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குள்ள மன்னிக்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே தயவுள்ள எண்ணம் சிந்தை முடிவுள்ளவர்களாக வாழ. ஆமென். ஆண்டவரே, தவறான காரியங்களுக்கு நாங்கள் தயவு வெளிப்படுத்த ஸ்தோத்திரம். கிருபையாய் செய்ய போவதற்காக நன்றி நன்றி. தொடர்ந்து எங்கள் ஆத்துமாவை தயவு பெருகுவதற்கு ஆமென். உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே ஸ்தோத்திரம். சத்தியத்தை தேட ஆராய்ந்து தியானம் பண்ணி ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாவை தயவு என்று கணித்து ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமா உங்களுக்கு உகந்ததாக காணப்படலாம். ஸ்தோத்திரம். தேவனுக்கு அனுகிரகம் அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். இயேசுவை போல நாங்கள் கடிதரக்கூடியவர்களாக உங்களுடைய ஆத்துமாவை வெளிப்பட கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு செய்ய போவதற்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம். நாமத்தில் ஆவியானவரை ஒத்தாசையோடு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவன பரிசுத்தமான நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.